Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்கிறது ஆஸ்திரேலியா. ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் தொடர்பான விவரங்களையும் நீங்க சொல்லலாம். அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு யுரேனியம் கனிமத்தை இறக்குமதி செய்வது தொடர்பான ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார். அங்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸை மெல்போர்ன் நகரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு இந்த யுரேனியம் கனிமத்தை இறக்குமதி செய்வது தொடர்பான ஒப்பந்தம். இந்த யுரேனியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கனிம பொருள். அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் என்று கூட நாம் குறிப்பிடலாம். இது நமது பொதுவாக இந்த அணுசக்தி நிலையங்களில் அணு உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கனிமம் தான் யுரேனியம். இந்த யுரேனியம் இல்லை என்றால் அணு மின்சாரத்தையோ அணுசக்தியோ உற்பத்தி செய்யவே முடியாது. எனவே நம்ம ஏற்கனவே ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நாம் யுரேனியத்தை இறக்குமதி செய்து வருகிறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காமல் நமது விநியோக சங்கிலியை பன்முகைப்படுத்த முயற்சியினுடைய ஒரு அங்கமாக தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்த யுரேனியத்தை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை இந்த தூய்மையான எரிசக்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து தொடர்ச்சியாக ஆலோசித்து வருகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த யுரேனியத்தை இறக்குமதி செய்வதன் காரணமாக இந்தியாவினுடைய தூய்மையான எரிசக்தி என்ற அந்த இலக்கிற்கு வலிமை சேர்க்கும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர முக்கியமான கனிமங்கள், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவிற்கு இடையில் இந்த முக்கியமான கனிமங்கள் குறித்து ஒரு பிரத்யேக வழித்தடம், ஒரு ஸ்பெஷல் காரிடார் உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் கிரிக்கெட் என்பது ஒரு டிப்ளமேட்டிக் மொழியாக திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர், வரக்கூடிய ஆண்டுகளில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஒலிம்பிக் போட்டி, காமன்வெல்த் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்த இருப்பதாகவும், இது விளையாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுடைய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதோடு விளையாட்டுத் துறையில் புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் இது வாய்ப்பாக அமையும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர இந்த தீவிரவாதம் குறித்தும் இரு நாடுகளின் தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஆஸ்திரேலிய பிரதமரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவினுடைய போண்டி பீச் கடற்கரையில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடியும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பயங்கரவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கான அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அச்சுறுத்தலானது, சவாலானது என்று இரு நாட்டு தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தவிர ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா 2 ஆண்டுகளுக்கு தற்காலிக உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு ஆஸ்திரேலியா ஆதரவளிப்பதாகவும் அந்த நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான பிரச்சாரம் ஜூலை 13 முதல் இந்தியா தொடங்க இருக்கிறது. 2028 29 வரை 2 ஆண்டுகளுக்கு ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தற்காலிக உறுப்பினர் பதவியை பெற முயற்சித்து வருகிறது. அதுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவளிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் போர், மோதல் ஆகியவை குறித்து தங்களுடைய கவலைகளை இரு நாடுகளுடைய தலைவர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய போர் பதற்றம் குறித்து இரு நாடுகளின் தலைவர்களும் தங்களுடைய கவலையை தெரிவித்திருப்பதோடு, மோதலோ போரோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வல்ல, அமைதியான முறையில் பேச்சுவார்த்தையுடன் எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எனவும், இரு தரப்பும் நிதானத்தை கடைபிடிப்பதோடு பதற்றத்தை தணிக்கவும், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தை தக்க வைக்கவும் தாங்கள் ஆதரவளிப்பதாக இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக அறிவித்திருக்கிறார்கள். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.